ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய ரிசீவ் பண்ணி சென்ட் பண்ணுறீங்களா? இதனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வருதா? இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறதா நாம் பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி டாப்பில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் மேனேஜ் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க, நிறைய பேர் ஒரே டைப் ஆஃப் மெசேஜை திருப்பி திருப்பி அனுப்புறது எல்லாமே இந்த ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். இதை கிளிக் பண்ணி இதில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாததா அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி டாப்ல இருக்கிற செலக்ட் ஆல்ங்கிறத கிளிக் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டலாக அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்க்கு கீழே பாருங்க 5 MB லார்ஜர் தென் 5 MB 5 MBக்கு மேலே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே 5 MBக்கு மேலே இருக்கிறது. ஸோ இதில் தேவையில்லாதெல்லாம் எதுன்னு நீங்கள் பார்த்து எல்லாமே தேவையில்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா டாப்ல ரைட்ல இருக்கிற செலக்ட் ஆல கிளிக் பண்ணிட்டு டெலீட்டுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஃபைல்ஸுமே டெலீட் ஆயிரும். இது மூலமா உங்க மொபைல் ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல இண்டிவிஜுவலா சேட் பண்றது, குரூப்ல இருக்கிறது எல்லாமே செப்பரேட்டா டிஸ்பிளே ஆகும். இதுல ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெமரி வந்து உங்க ஸ்டோரேஜை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கறத சைஸ் வைஸா இங்க டிஸ்பிளே ஆகுது. இதுல எந்த சேட் உங்களுக்கு தேவையில்லை, எந்த குரூப் தேவையில்லைங்கிறத கிளிக் பண்ணி அதுக்குள்ள போய் சேம் எதுவுமே தேவையில்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேல இருக்கிற செலக்ட் ஆல கிளிக் பண்ணி ட்ரேஸ் பின்னை கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு அந்த சேட்ல இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆயிரும். இது மூலமா இன்னும் உங்க மொபைல் ஸ்டோரேஜை அதிகமாக்கலாம். ஸோ எப்போவெல்லாம் உங்களுக்கு இந்த மொபைல் ஸ்டோரேஜ் பிரச்சனை வருதோ அப்போவெல்லாம் இந்த வாட்ஸ்அப்புக்குள்ள இந்த மேனேஜ் ஸ்டோரேஜ்குள்ளே வந்து இது மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஃபுல் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.